ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் 200 ஆண்டுகள் ஆண்டார்கள். நீங்கள் ஆச்சரியம் பெறுங்கள், அன்றைக்கு இந்த நாட்டின் மக்கள் தொகை 30 கோடி. வரலாற்றின் பக்கங்களில் புத்தகங்களை திரும்ப படிக்கிற போது உண்மை புரிகிறது. 30 கோடி மக்களை வெறும் 80,000 வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். எப்படி என்று அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்த போதுதான் தெரிந்தது. அவர்கள் எழுதினார்கள், இந்தியர்கள் 30 கோடி பேர் இருந்தார்கள், ஆனால் 30 கோடியாக இருந்தார்கள். 30 கோடியாக இருந்ததால் 30 கோடியையும் ஆள முடிந்தது. பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் கையாண்டார்கள் என்று வரலாற்றின் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். ஆழ்ந்து படித்தால் பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் இந்தியாவிலேதான் கற்றுக்கொண்டார்கள். எப்படி ஒரே தெருவில், ஒரே ஊரில், ஒரே நிறத்தில், ஒரே தோற்றமுடைய, ஒரே மொழி பேசுகிற மக்களுக்கு இடையில் 108 தீவுகளை உருவாக்க முடியும் என்பதை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டார். ஆமாம், இந்தியாவிற்கு வந்தபோது அலெக்சாண்டர் சொன்னார், சிந்து நதிக்கரையில் அந்த புறத்தில் அலெக்சாண்டர் இருந்தார், இந்த புறத்தில் புருஷோத்தமனின் படைகள் இருந்தது. அலெக்சாண்டர் கேட்டார், அவ்வளவு பெரிய படையா? வரலாற்றில் உண்மை தெரியுமா உங்களுக்கு? சிங்கங்களை மேற்கத்தியர்கள் பார்த்ததில்லை. அவர்கள் வாழ்க்கை முறையில் சிங்கம் கிடையாது, யானை கிடையாது. யானை போன்ற ஒரு பெரிய உருவத்தை அவர்கள் ஆசியாவிலே தான் பார்க்கிறார்கள். யானை போன்ற ஒரு பெரிய விலங்கை அவர்கள் ஆசியாவில் பார்த்தது மட்டும் புதுமை அல்ல, அந்த யானையை சொன்னபடியெல்லாம் வேலை செய்ய வைக்கிற ஒரு மனிதனையும் பார்த்தார்கள். ரொம்ப ஆச்சரியமாக அதனிடமிருந்து காட்டை பிடுங்கி, அதனிடமிருந்து வனத்தை பிடுங்கிய போறது அது வலிமையை இழந்தோம். அது வலிமையை இழந்த அடிமையாக இருந்ததை அங்கிருந்து பார்த்தபோது இவ்வளவு பெரிய விலங்குகளோடு கூடிய படையை எப்படி வெல்வது என்று திகைத்த போது அங்கிருந்து பார்த்த அலெக்சாண்டருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. 10-12 அடுப்புகள் இருந்து கொண்டிருந்தன. தன் தளபதிகளிடத்திலே கேட்டான், பொதுவாகவே எதிரிகளின் படைகள் இருக்குமிடம் தெரியாமல் இருப்பதற்காக அடுப்பை மூட்டுகிற போது வெளிச்சம் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். ஏனெனில் வெளிச்சம் வந்தால் வெளிச்சம் வந்த இடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை தொலைவில் இருந்து கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் நீங்க நன்றாக கவனித்தால் ராணுவத்தில் புகைப்பிடித்தால் கூட, புகை பற்ற வைக்கிற போது கூட எவ்வளவு நேரத்திற்குள் பற்ற வைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் வெளிச்சம் இருந்தால் அங்கே ஆள் இருக்கிறது என்பதை எதிரி அடையாளம் கண்டு கொள்வார். அதை பற்றிய கவலையே இல்லாமல் 10-15 அடுப்புகள் இருக்கிறதே என்ன என்று கேட்டபோது அலெக்சாண்டரின் ஒற்றர்கள் சொன்னார்கள், மன்னரே, படை பெரிய படைதான், யானைகள் உண்டுதான், குதிரைகள் உண்டுதான், ஆனால் படைப்பிரிவில் இருக்கும் படை வீரர்கள் வேறு வேறு பிரிவை சேர்ந்தவர்கள். ஒருவர் சமைத்த உணவை இன்னொருவர் சாப்பிட மாட்டார்கள். தனித்தனி சமயம், தனித்தனி குழு. அலெக்சாண்டர் சொன்னார், அப்படியானால் இவர்களை வீழ்த்துவது எளிது. நல்ல வேளை காய்ச்சல் வந்து அலெக்சாண்டர் திரும்ப போய்விட்டார், வரவில்லை. அலெக்சாண்டருக்கு இல்லாத அருமையான வாய்ப்பு ஆங்கிலேயர்களுக்கு வாய்த்தது. வந்தவர்கள் பார்த்தார்கள். இந்தியாவின் வரலாற்றை ஆங்கிலேயர்கள் எழுதியதை வாசிக்கிற போது அந்த புத்தகங்கள் எனக்கு சொல்லித் தருகிற உண்மை டிவைட் அண்ட் ரூல் அல்ல, டிவைட் அண்ட் மிஸ் ரூல். பிரித்து ஆள்வது அல்ல, பிரித்து சீரழிப்பது. அது பிரித்தாடும் சூழ்ச்சி அல்ல, பிரித்து சூறையாடும் சூழ்ச்சி. அப்படி பிரித்து சூறையாடும் சூழ்ச்சியை இந்தியாவில் நடத்துவதற்கு வாய்ப்பா இருந்தது இந்தியர்களுக்குள்ளே இருந்த வேற்றுமை, பிரிவு, ஒற்றுமையின்மை. அதனாலேதான் 30 கோடி பேரும் 30 கோடியாய் இருந்த போது மிக எண்ணிக்கையிலான ஆங்கிலேயர்கள் ஆள முடிந்தது என்கிற உண்மையை வரலாற்றின் புத்தகங்களே இருந்து படித்த பிறகாவது தமிழன் ஒற்றுமையை பற்றி சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்கு பிறகாவது சாதி பெருமை பேசுவதை தமிழன் நிறுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் விரிவாக பிறகு சொல்கிறேன். பல்லுயிர், இந்த ஒரு சொல்லை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். பல்லுயிர் என்பதில் எல்லா உயிர்களும் அடக்கம், எல்லா உயிர்களும் அடக்கம். சிறிய குழுவில இருந்து
பெரும் விலங்கு வரையில் மனிதன் வரை எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை எல்லா உயிர்களுக்கும் உண்டு என்பதை முதலில் ஒப்புக்கொள்ளுகிற மாண்பை வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான். எனக்கு மட்டும்தான் இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, நமக்காக. மனிதனை சிறுமைப்படுத்துகிற தத்துவங்களை நீங்கள் ஒருபோதும் வழிமொழியக்கூடாது. மனிதனின் மனதை விசாலமாக்குகிற தத்துவங்கள் தான் காலத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதனுக்கு மட்டும் உரிமை இருப்பதாக மனிதன் ஒருபோதும் கருதக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் இடம் இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதன் பொருள் என்ன தெரியுமா? அவைகள் வாழ்வதற்கான இடத்தை நீங்கள் தருவது என்பது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமையும் அவர்களுக்கு தருவது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், வழக்கமாக கொடைக்கானலுக்கு போனால், ஊட்டிக்கு போனால், மலை ஏறுகிற தருணத்தில், மலை ஏறுகிற இடத்தில் கொய்யா பழங்கள் இருப்பார்கள். நான் நண்பர்களோடு போகும்போது நிறுத்தி கொய்யா பழங்கள் வாங்குவேன். எப்படியும் ஒரு 50-60 கொய்யா பழங்கள் வாங்குவேன். எதுக்கு வாங்குவோம்? குரங்குகளுக்கு. அந்த மலைப்பாதை நடுகில் வழி நடுக நிற்கிற குரங்குகளுக்கு பசிக்குமே, அவைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே என்று நான் படித்த கருணை பற்றிய புத்தகங்கள் தந்த அறைவிய காட்டு பார்வையில் அது ரொம்ப முக்கியம். கருணை குறித்து, பிறர் பசி குறித்து நான் படித்த புத்தகங்களில் இருந்து நான் கற்றுக்கொண்ட அரைவேக்காட்டுத்தனமான அரைகுறையான என் அறிவின் காரணமாக 50-60 ரூபாய்க்கு பழங்களை வாங்கி வைத்துக் கொண்டு போகிற வழியெல்லாம் குரங்குகளுக்கு கொடுப்பது. அப்படி கொடுக்கிற போது என்ன ஒரு மனதில் தோன்றும்? பெரிய குரங்குகளின் பசி ஆற்றுகிறோம், அவைகளுக்கு உணவு தருவதற்கு நம்மை விட யார் இருக்கிறார்? அப்படி மனதில் ஒரு பெருமிதம், ஒரு கம்பீரம். 50 ரூபாய்க்கு அல்ப 50 ரூபாய்க்கு 50 கொய்யா பழம் வாங்கி கொடுத்த உடனே ஏதோ பெரிய சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு செருக்குல இருந்தான். ஒருத்தன் கழட்டி அடிச்சான் செருப்புல. ஆமா, புது செருப்பு அடிச்சான். என்ன சினிமா அடிச்சான்? எதுக்கு வாங்கினேன்னு கேட்டான். நான் சொன்னேன், வழிநடுகில் போகிற பாதையில் அமர்ந்திருக்கும் குரங்குகளுக்கு பசியாற்றுவதற்காக. அவன் சொன்னான், உங்ககிட்ட 50 ரூபாய் இருக்கிறதுக்காக குரங்குகள் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டான். நண்பர்களே, நான் கற்றுக்கொண்ட தருணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், நமக்கு சொல்கிறேன். வாழ்க்கை எப்போதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் கற்றுக்கொள்ள தவறுகிறோம். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்பது வேறு ஒன்றுமே இல்லை. கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. அது நட்பா, காதலா, துரோகமா, அன்பா, கடனா, எதுவாக வேண்டுமே இருக்கலாம். எதையோ ஒன்றை யாராவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், எதையோ ஒன்றை நாம் யாருக்காவது கற்றுக் கொடுக்கிறோம். அவர் கற்றுக் கொடுத்தார். நீ 50 ரூபாயில் கருணை உள்ளவன் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். நான் உண்மையில் நான் அவமானம். நான் சொன்னேன், நீங்கள் சொல்வது சரி, தவறுதான். அவர் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து இன்னொன்று சொன்னார். தானாக இறை தேடிக் கொள்ளும் அவன் வலிமைகளை நீ ஏன் இழக்க செய்கிறான்? தன் பசிக்கு தானாக தேடி உணவு தேடி மரங்களிலே போய் கனிகளை வேட்டையாடி உண்ணும் இயற்கை அதற்கு தந்த வலிமையை விட்டுவிட்டு அதை நீ உன் பேருந்து எப்போது வரும், நீ எப்போது பழம் கொடுப்பாய் என்று வரிசையில் உட்கார வைக்கும் ஒரு பிச்சைக்காரனாக மாற்றுகிற உரிமை உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு செருப்படியே போதும், இந்த 2வது அடியை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது அவர் சொன்னார், இல்லை, இன்னொரு அடி இருக்கிறது, அதையும் வாங்கிக் கொள் என்றார். வேறு வழி? தலைக்குள் சொல் என்றேன். இந்த பழங்களை வாங்குவதற்காக சாலையை கடக்கும் குரங்குகள் பேருந்துகளில் மகிழுந்துகளில் அடிபட்டு இறந்து போன பிறகு தாயை இழந்த குழந்தையையும் குழந்தையை இழந்த தாயையும் நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். என் பயணம் முழுவதும் துக்கம் நிரம்பியதாகிட்டு. அன்று மலை ஏறுகிற போது பாதையில் தனியாயிருந்த ஒவ்வொரு குரங்கும், ஒவ்வொரு விலங்கும், யாரோ ஒருவன் ஏற்று சென்ற காரில் இறந்து போன தாயை, உறவை இழந்து தனித்து நிற்கும் குரங்காக நான் உணர்ந்த கணத்தில் நான் உணர்ந்தேன். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும்
உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. மனிதன் செய்ய வேண்டிய வேலை அந்த உரிமையில் குறுக்கிடாமல் இருப்பது.